ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆராதனை தினங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமான தினங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே ஆசீர்வாதமான தினங்கள் தான். ஆனால் குறிப்பாக தேவனை ஆராதிக்கிற சமயங்களும் தேவனோடு கூட நாம் அமர்ந்திருக்கிற நேரங்களும் கர்த்தரை ஆராதிக்கிற வேளைகளும் ஆராதிக்கிற நாளும் ரொம்ப விசேஷமானவைகள். ஏனென்றால் நம்ம கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். தேவ பிரசன்னத்திலே முழுவதும் நம்ம நிறைந்திருக்கிறோம். அது ஒரு தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதித்தாலும் சரி, குடும்பமாக தேவனை நீங்கள் ஆராதித்தாலும் சரி, எல்லா இடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தேவனுடைய வல்லமையிலே மூடப்பட்டிருப்பது நம்முடைய உள்ளுணர்வுகளிலே, ஆத்துமாவிலே, ஆவியிலே ஒரு புது பலனை உண்டாக்குகிறது, ஒரு ஆவிக்குரிய உற்சாகத்தை தருகிறது. அதனால தான் சிலர் செய்வதைப் போல கடைசி நாட்களில் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தனிப்பட்டு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். தேவனை நிறைய ஆராதிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலமுள்ளதாக மாற்றும். உங்களை அறியாமலே ஆவிக்குரிய வல்லமையிலே நீங்கள் இடைக்கட்டப்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் ஆவிக்குரிய ரீதியிலே அணுகுவதற்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் நம்முடைய நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய பூரணமான கிருபையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உணரப்போகிறோம். இந்த நாளிலே தேவனை துதிக்கும் ஆராதனை பகுதி இருக்கிறது. கர்த்தரிடத்திலே நாம் செய்யும் ஜெப நேரங்கள் இருக்கிறது. அப்புறம் கர்த்தருடைய செய்தி வேளை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் விழிப்புள்ளவர்களாக இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து பார்த்து அதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை விளங்கி கொள்வது நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலும் இடைப்பட்டு பேசப் போகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை நிரப்பப் போகிறார். நம்முடைய ஆராதனை நேரம், ஜெப நேரம், நம்முடைய தியான நேரம் எல்லாவற்றிலும் தேவ தொடுதலையும் தேவ பிரசன்னத்தையும் மெய்யாகவே நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். வாங்க, முதலாவதாக கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யலாம். கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார்.
தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். ஆசாயின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். பாசானின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர். சேனைகளின் கர்த்தர் பெரியவரே, யுத்தத்தில் வல்லவரே. சேனைகளின் கர்த்தர் பெரியவரே, யுத்தத்தில் வல்லவரே. அவர் கிருபை உயர்ந்தது, அவர் மகிமை பெரியது. அவர் கிருபை உயர்ந்தது, அவர் மகிமை பெரியது. வானிலும் பூவிலும் மேலானது, வானிலும் பூவிலும் மேலானது. துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர். ஆவியின் பலனளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர். ஆவியின் பலனளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். ஆதியும் அந்தமும் மாணவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, ஆசீர்வதிப்பவரே. அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம் வாழ்பவர். அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம்
சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர், சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர், சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், வாதைகள் போக்கிடுவார். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், வாதைகள் போக்கிடுவார். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை உமது. மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை
நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு அருளி செய்தார். ஆராதிக்கும் போது அதை ஸ்க்ரீனில் ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்காம நீங்களும் அந்த ஆராதனையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் மெய்யாகவே தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். கர்த்தர் இந்த நாளிலும் ஆராதனை நேரத்தில் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி தம்முடைய வல்லமையினால் நம்மை இடைக்கட்டினார். இப்போ அடுத்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இந்த மகிமையான அனுபவத்தோட சில காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமாக தேசத்தில் நடக்கிற காரியங்கள், இதை குறித்து கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன சில வார்த்தைகள், இவைகளெல்லாம் வச்சு நம்ம அதற்காக ஜெபிப்பதை இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லி அதற்கு ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த ஜெப நேரத்திலையும் கூட ஏதோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம் என்பதை போல பார்க்காம இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு சொல்லப்படுகிற காரியங்களை கவனித்து அந்த காரியங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணும்போது சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். ஒருவேளை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்களும் இருந்தால் அந்த ஜெபத்திலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதை போல நம்ம தூரத்தில் இருந்தால் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தையும் நாம் செய்கிற ஜெபத்திற்குண்டான பதிலை கர்த்தர் கூடிய விரைவிலே தருகிறதையும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வாங்க இப்ப ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைகளை கடத்துகிற இந்த தீமையான காரியங்கள் நம்முடைய தேசத்திலிருந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம யாவரும் இணைந்து கர்த்தரிடத்துல மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலக அளவுல அதிகரித்து வருகிற பல தீமைகளையும் அழிவுகளையும் ஆபத்துகளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். அதுல குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சிறு பிள்ளைகளை குறிவைத்து பல தீமைகள் உலகம் தழுவின அளவுல அது அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். குழந்தைகளை, அதே போல குறிப்பாக சிறுவர்களை கடத்தப்பட்டு அவங்க அடிக்கடி மாயமாக மறைந்து போகிற சம்பவங்கள் நாள்தோறும் அது அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கடத்தப்பட்ட பல குழந்தைகளை குறித்து எந்த செய்தியுமே நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. அவங்க எங்க போனாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, யார் அதை கடத்தினா அப்படின்னு சொல்லி எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியறதே இல்லை. அவங்க மாயமாக திடீர்னு மறைந்து போற அநேக காரியங்களை நம்ம செய்திகளாக கேள்விப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது யாரோ அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்ம செய்திகள்ல நம்ம படிக்கிற பொழுதோ கேள்விப்படுகிற பொழுதோ அதுல அதிகமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அது குடும்ப உறுப்பினர்களாலேயோ இல்ல உறவினர்களாலேயோ இல்ல தெரிந்தவர்களாலேயோ கூட நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் அதிகமாக கூடுறாங்க, பொது இடங்களா இருக்கலாம், அதே போல பள்ளிகள், பள்ளி வளாகங்களா இருக்கலாம், வணிக வளாகங்கள், சுற்றுலா தலங்கள், அதே போல மருத்துவமனைகள், வீடுகள் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த ஜனங்கள் குழந்தைகளோட இருப்பாங்க அந்தந்த இடங்களெல்லாம் தேர்வு செய்து பொல்லாத மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பல குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அவங்க கடத்தப்பட்டு அது ஒரு நெட்வொர்க்காக அவங்க என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடத்துகிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களால நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நெட்வொர்க் அமைத்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உலக அளவுல கடத்தல் தொழில ஒரு திரைமறைவு வியாபாரமாக, ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுக்கிற ஒரு வியாபாரமாகவே இந்த கடத்தல் தொழிலை செய்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடத்தப்படுகிற பிள்ளைகளை என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பிச்சை எடுக்க வைத்து அதன் மூலமாக தனக்கு வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெருக்கிக் கொள்ற கும்பல்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க ஒரு மாஃபியா கும்பலாக நெட்வொர்க் வைத்து அவங்க செயல்பட்டு கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் மூலமாக நமக்கு தெரிகிறது.
குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான பிரதானமான காரியம் எதற்காக பிள்ளைகளை கடத்துறாங்க, சின்ன குழந்தைகளா இருக்கலாம், சிறுவர்கள் சிறுமிகள் அப்படின்னு சொல்லி ஏன் கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கள கடத்தி பாலியல் வன்கொடுமைகளுக்கு அவங்களை உட்படுத்துறதையும் அதை அவங்க ஆபாசமாக படம் பிடித்து அதை அவங்க விற்பனை செய்து இதன் மூலமாக நிறைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ற ஒரு வியாபாரமாகவே இது நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது அதே போல குறிப்பாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, டார்க் நெட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. டார்க் நெட் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்கு. இந்த டார்க் நெட்ல நிறைய பேருக்கு அதுல என்ன இருக்குன்னே தெரியாது, நிறைய பேருக்கு பயன்படுத்த தெரியாத, அதே போல யாருக்குமே பெரிதளவுல தெரியாம பரிச்சயம் இல்லாத ஆபத்தான இணையதளம் தான் இந்த டார்க் நெட். இந்த டார்க் நெட்ல இல்லாத தவறுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்ம என்ன வேணாலும் நம்ம ஒரு கொலை செய்யறதற்கா இருக்கலாம், அதே போல பாலியல் காரியங்களுக்கா இருக்கலாம், அதே போல என்ன வேணாலும் இந்த டார்க் நெட்ல நம்மால பெற முடியும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு காரியத்தை அவங்க வடிவமைத்திருக்கிறாங்க. இந்த டார்க் நெட்ல விற்கிறதோ இல்ல வாங்குறதோ யாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன தவறு வேணாலும் இதன் மூலமா செயல்படலாம். அப்ப இந்த டார்க் நெட்டை யூஸ் பண்ணி இந்த குழந்தைகளை அதிக அளவுல கடத்தி பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதன் மூலமாக இந்த குழந்தைகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுகிற பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு இடத்துல டோர் டெலிவரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த டார்க் நெட் அப்படிங்கிற இந்த இணையதளத்துல என்னென்னலாம் தவறுகளுக்காக அவங்க ஆர்டர் பண்றாங்களோ அதை அவங்க டோர் டெலிவரி பண்ற மாதிரி குழந்தைகளை என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வீட்டிலேயே கொண்டு வந்து பாலியல் காரியங்களுக்காக கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக இடங்கள்ல வெளியே கண்களுக்கு தெரியாம திரைமறைவுல தீமையான காரியங்கள் அரங்கேறி கொண்டே வருகிறதுன்னு பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி குழந்தைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு அவங்கள விற்பனை செய்கிறதும், அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடப்பட்டு அதை ஒரு பெரிய பிசினஸாக அவங்க செய்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, உடல் உறுப்புகளை திருடி அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய லார்ஜ் அமௌண்ட்ல ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கடத்தப்படுகிற பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, அனாதைகளாக அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க ரோடுகளை சுற்றி திரிகிறத பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவங்கள என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போதைக்கு அவங்களை உட்படுத்துறதும், விபச்சார தொழில்ல வலுக்கட்டாயமாக இந்த சிறு குழந்தைகள் வயது வித்தியாசம் கூட பார்க்காம மிருகத்தனமாக அவர்களை நடத்துகிறதும், அதே போல விபச்சார தொழில்கள் அவங்களை தள்ளுகிறதும், கொத்த அடிமைகளாக அவங்களை வேலை செய்ய வைக்கிறது, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வேலை சுமைகளை கொடுத்து ரொம்ப கடினமாக நடத்துகிறதும், அதே போல என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, நிறைய நேரங்கள் அந்த குழந்தைகளை கடத்தி நரபலி கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல நிறைய நம்ம செய்தித்தாள்கள்ல கூட படித்தோம், நிறைய செய்திகள்ல நம்ம கேள்விப்பட்டோம். நீங்க குழந்தைகளை கடத்தி நரபலி கொடுக்கறது எவ்வளவு ஒரு மூடத்தனமான காரியம் பாருங்களேன். பெற்ற குழந்தைகளை நம்ம இந்த மாதிரி நரபலி கொடுத்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி இதற்காகவும் குழந்தைகளை அதிகமாக கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னும் வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு ஆபாசமான காரியங்களுக்காக சிறு குழந்தைகளை கடத்தி இப்படிப்பட்ட கொடுமையான வன்முறையான காரியங்களை இந்த நாட்கள்ல அதிக அளவுல செய்து கொண்டு வருகிறாங்க. இப்படிப்பட்ட தீமைகள் குழந்தைகளுக்கு எதிராக நம்முடைய தேசத்துல எங்கேயோ இல்ல, நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்கு. உலக அளவுல கடத்தப்படுகிறவர்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 38% குழந்தைகளாகவும் இன்னும் சிறு பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடத்தல்லையே ஓவராலா கடத்தல்ல எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா 38% குழந்தைகளும் சிறு பிள்ளைகளும் தான் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்குது. அதிலும் குறிப்பாக 70% மேற்பட்டவங்க பெண் பிள்ளைகள் தான், பெண் குழந்தைகள் தான் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். குழந்தை கடத்தல தொழிலாக செய்யறதுல குறிப்பாக எந்தெந்த தேசம்லாம் இன்க்ளூசிவா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இந்த குழந்தை கடத்தல் தொழில்ல குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்கா, சைனா, அதே போல கம்போடியா, மியான்மர்,
வியட்நாம், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து இந்த பகுதிகளில் தான் இந்த குழந்தைகளை அதிக அளவுல கடத்துறதும் விற்பனை செய்யறதும் அசுத்தமான தொழில்களில் ஈடுபடுத்துகிறதுமான காரியங்கள் அரங்கேறி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திலையும் குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பெருகி கொண்டே வருகிறது அப்படின்னு ஆய்வறிக்கை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேசிய குற்ற ஆவண காப்பக ஆய்வின்படி ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும், ஒரு சராசரியாக பார்க்கணும்னு சொன்னா ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கை நமக்கு தெரிவிக்குது. அதுல குறிப்பா நம்ம தெரிந்து கொள்ளணும்னா 15 வயதிலிருந்து 17 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் அப்படின்னா அவங்க வாலிப ஸ்டேஜ் கூட டீனேஜர்ஸ் இல்லையா, அப்பதான் அவங்க வாலிப வயது அடைந்திருக்கிற பிள்ளைங்க. குறிப்பா நமக்கு நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு 11th 12th படிக்கிற அந்த ஏஜ் பிள்ளைங்க, 10th இருந்து படிக்கிற அந்த ஏஜ் குரூப் பிள்ளைங்க. அப்படிப்பட்ட இந்த வாலிபர்களை குறிவைத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள தான் அதிகமாக கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக எதற்கு இப்படிப்பட்ட ஏஜ் கேட்டகரியை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள அதிக அளவுல பாலியல் கொடுமைகளுக்காக தான் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தரவுகள் நமக்கு தெரிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பாலியல் கொடுமைகள் நம்முடைய தேசத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகளான நாம அதை நம்ம சும்மா பார்த்து கொண்டு இருக்க முடியாதுல்ல. நாம எழும்பி ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்றேன். சரி, இதுல இன்னும் அதிர்ச்சியூற்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சில குடும்ப உறவினர்கள் அல்லது நெருங்கின நண்பர்களால கடத்தல் சம்பவங்கள் கிட்டத்தட்ட 41% அதிகமாக நடைபெறுவதாகவும், தெரியாத நபர்கள் மூலமாக 34% குழந்தைகள் கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியும் CTDC, அதாவது கவுண்டர் டிராபிகிங் டேட்டா கொலாபரேட்டிவ் அப்படிங்கிற உலகளாவிய அமைப்பிலிருந்து நமக்கு ஆய்வு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம எதற்காக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுல முக்கியமாக தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கடைசி நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குழந்தைகளை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அதே போல சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி யோவேல்லையும், பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயினால பலனை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்திலையும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை குறித்து தான் வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் நம் பிள்ளைகளின் மேல இருக்குது. சீக்கிரமாக அது நடக்க போகுது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாத்தான் குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் இந்த நாட்கள்ல குறிவைத்து அவர்களை கரைப்படுத்தி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை அதனாலதான் சாத்தான் குறிவைத்து செய்து கொண்டிருக்கிறான். அவர்களை கொல்லவும் அழிக்கவும் தேவன் பயன்படுத்த முடியாதபடிக்கு பயனற்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமாக சாத்தான் இந்த நாள்ல பொல்லாத மனிதர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வரப்போகிற இந்த மாபெரும் எழுப்புதல்ல நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய கரங்கள்ல வல்லமையான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படணும். இப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சாத்தான் இந்த நாள்ல பிள்ளைகளை கரைப்படுத்தி கொண்டு வருகிறான். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளான நாம சாத்தானுடைய திட்டத்திற்கு எதிராக நம்ம போராடி ஜெபிக்கணும். சாத்தானுடைய சகல திட்டங்களும் இந்த நாட்கள்ல முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்படிப்பட்ட கடத்தல் தொழில்கள்ல எந்தெந்த கும்பல்கள் எல்லாம் ஈடுபடுகிறது அது எல்லாமே இந்த நாட்கள்ல பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிள்ளைகளுடைய ஜீவனையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். எந்த விதத்திலையும் கரைப்படுத்திராதபடிக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதுக்காகவும், தேவனுடைய சித்தம் அவர்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும் உத்தரவாதம் செய்து ஜெபிக்கலாம். வாங்க, முதலாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, உலக அளவுல திரைமறைவுல நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கடத்தி இப்படிப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுத்துகிற கும்பல்களை கர்த்தர் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யணும். அரசாங்கத்திற்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை கடத்துகிற கும்பல்கள் பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காகவும்,
பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனாய் கர்த்தர் இந்த நாள்ல ஏற்ற ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவும், அதே போல அவருடைய மனங்களை கர்த்தர் இந்த நாள்ல திடப்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகவும், அப்படிப்பட்ட எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் பிள்ளைகள் இந்த நாள்ல காணாம போயிருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்படணுங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அதே போல குழந்தைகளை குறித்த தேவன் வைத்திருக்கிற இந்த மேலான திட்டங்கள் அதை சாத்தான் குலைக்கணும் அப்படின்றதுக்காக தானே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அப்படி சாத்தானுடைய எல்லா காரியங்களும் இந்த நாள்ல அவனுடைய எல்லா தந்திரங்களும் செயலற்று போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேவனுக்கென்று நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படவும், பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த வேளையில நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உலக அளவில் சிறு பிள்ளைகளை கடத்துகிற பொல்லாத மாஃபியா கூட்டங்கள் திரை மறைவில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்படியான பொல்லாத மனுஷீக வல்லமைகளை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம். அப்பா, அவர்கள் சீக்கிரமே பிடிபட அவர்களுடைய எல்லா தந்திரங்களும் அப்பா நிர்மூலமாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேலையிலும் தகப்பனே, அப்பா இதோ கடத்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் நீர் ஆறுதலா இருந்து அவர்களை அப்பா வழிநடத்துங்க. அந்த பிள்ளைகள் சீக்கிரமே அவங்க குடும்பத்தோடு சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. சிறு பிள்ளைகளை வைத்து கர்த்தர் செய்கிற திட்டங்கள் பெரிதா இருக்கிறதுனாலே பிசாசானவன் அப்படியான காரியங்களை அப்பா நடத்தி கொண்டிருக்கான். அப்படியான காரியங்கள் இனி என் தேசத்துல நடக்காதபடிக்கு பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து கட்டப்படுவதாக. இனி ஒரு சிறு பிள்ளைகளையும் பிசாசான தொடாதபடிக்கு உடைய விலையேற பெற்ற பரிசு ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், அப்பா இதோ உம்முடைய எவ்வன சந்ததியாய் கர்த்தாவே அவர்கள் நடந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய கரத்துல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இரண்டாவது காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை திரளாக கடத்தி அவங்கள பாலியல் காரியங்களுக்காக பயன்படுத்துறதும், அதே போல அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி அவங்க விற்பனை செய்கிறதும், இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் அதிகமாக அவங்களுக்கு குழந்தைகளை கடத்தி நரபலி கொடுக்கிற போன்ற காரியங்கள்லாம் நம்முடைய தேசத்துல அரங்கேறி கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்படுறதற்காகவும், இதற்கு பின்னணியிலே கிரியை செய்கிற ஒவ்வொரு பொல்லாத மனிதர்களும் இந்த கடைசி நாட்கள்ல பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இத ஒரு பிசினஸாகவே நிறைய தேசங்கள்ல இருக்கிற மனிதர்கள் ஒரு கூட்டாக அமைத்து கொண்டு அவங்க கிரியை செய்து கொண்டு வருகிறாங்க. இப்படிப்பட்ட கும்பல்கள் இந்த நாட்கள்ல அரசாங்கத்தால பிடிபடணுங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அதே போல இதற்கு பின்னணியிலே கிரியை செய்கிற சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் இந்த நாள்ல நம்ம தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாகவும், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த நாள்ல மீட்கப்படணுங்கிறதுக்காகவும், அவர்கள் இழந்து போன வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக மறுமலர்ச்சியா அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தைகளுடைய மரணங்கள் இந்த நாட்கள்ல தடுக்கப்படணும். தேவனாகிய கர்த்தர் அவர்களை குறித்து நிறைய வாக்கு தத்தங்கள் வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் மேலே, நம்முடைய தேசங்களில் உள்ள பிள்ளைகளின் மேலே தடையின்றி அப்படியே நிறைவேறணுங்கிறதுக்காக தேவ பிள்ளைகளான நாம மன்றாடி ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்க ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த நாட்கள்ல தேசத்தின் நடுவுல சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறது ஒரு பெரிய பிசினஸை போல நடத்தப்படுகிறத நாங்க பாக்குறோமே ஏசப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் உடல் உறுப்புகளுக்காகவும் பாலியல் காரியங்களுக்காகவும் நரபலிகள் செலுத்தப்படுகிறதுக்காகவும் ஆண்டவரே கடத்தப்படுறாங்களே ஏசப்பா. கடத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரையும் கதறுதலையும் தேவன் அறிந்திருக்கிறீர். பொல்லாத மனிதர்களுடைய அவங்க பிடியில் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற மனிதர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். திரை மறைவில் இருக்கிற இந்த பிசினஸ் ஆண்டவரே வெளியே வரவும், அந்த பெரிய மாஃபியா கும்பல்கள் ஆண்டவரை பிடிபடவும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, வாழ்வை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இது நிமித்தமா ஏற்படுகிற குழந்தைகள் நடுவுல ஏற்படுகிற மரணங்கள் தடுக்கப்பட நாங்க ஜெபிக்கிற ஏசப்பா. எங்க சிறு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கொடுக்கிறோம். எந்த பொல்லாத மனிதர்களுடைய கரங்களும் அவர்களை தொடாதபடிக்கு தேவன் வேலியடித்து பாதுகாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணினது ஒரு நிறைவான அனுபவத்தை நமக்கு தருகிறது. ஏன்னா நம்மை உண்டாக்கின தேவனிடத்துல பேசுவதற்கு ஒரு தருணம், கர்த்தரிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்கும், நம்முடைய குறை நிறைகள், நம்ம வாழ்கிற தேசத்தில் இருக்கிற குறை நிறைகள், இவைகள் எல்லாம் சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதும், அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டார் என்கிற விசுவாசத்திலே உறுதிப்படுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக ஆசீர்வாதமான காரியமாக அமையும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நம்ம தியானிக்க போகிற ஒரு மிக முக்கியமான காரியம் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. கர்த்தர் சில சமயத்தில் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, நடக்கிற ஒரு சம்பவத்தை கொண்டோ அல்லது தான் சொல்ல வேண்டிய கருத்தை ஒரு உவமையாக, ஒரு கதை மாதிரியோ அவர் சொல்லி அதன் மூலம் சில காரியங்களை நமக்கு கற்பிப்பார். அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு பல வழிகள் வச்சிருக்கிறாரு. சிலருக்கு அனுபவத்தின் மூலம் சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். சிலருக்கு பேசியே நேரடியாகவே சொல்லி சில காரியங்களை மலைப்பிரசங்கத்தில் பண்ண மாதிரி கற்பித்து கொடுப்பார். இன்னும் சில நேரத்தில் பெரிய காரியங்களை எளிமைப்படுத்தி ஜனங்கள் விளங்கி கொள்கிற மாதிரி நமக்கு பரிச்சயமான ஒரு காரியத்தை கொண்டு பரலோகத்தின் காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிப்பார். அது பேர் தான் உவமைகள் என்று சொல்லுகிறோம். அதே போல அவருடைய வாழ்க்கையில் அவர் நடக்கும்போது ஏற்படுகிற சில சம்பவங்களில் கூட நம்ம கற்றுக்கொள்வதற்கு சில பாடங்கள் இருக்கும். அதையும் கூட கர்த்தர் தான் பார்க்கிற தன் பிள்ளைகளோடு கடந்து வருகிற சம்பவத்தை வைத்து அவர்களுக்கு சில சத்தியங்களை விளக்கி கற்பித்து காண்பிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அது மாதிரி ஒரு காரியம்தான் இங்கே நம்ம வாசிக்க போறோம். ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தராலே நமக்கு கற்பிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17, 18 ஆகிய சில வசனங்கள், 17 22 வரைக்கும் உண்டான வசனங்கள். அதில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் அன்றி வேறு ஒன்றும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு அந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீரோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். பாருங்க, ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நம்ம என்ன செய்வோம்? அந்த சம்பவத்துக்கே அர்த்தம் சொல்லி கொண்டிருப்போம். அது ஒன்று. அதில் என்ன சொல்லுவோம்? அத்தி மரத்தில் இலை இருந்தால் கட்டாயம் அதில் காய்களும் பழங்களும் இருக்கும். அத்தி மரத்தில் இலை உதிர் காலம் வரும் பொழுது அதில் எந்த பழமும் இருக்காது. ஆனால் இந்த அத்தி மரம் பழமுள்ளது போல தன்னை காண்பித்து கொண்டது. உள்ளுக்குள்ளே அதற்குள்ள எந்த கனியும் இல்லை. சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா கனியுள்ள மரத்தை போல வெளிப்பார்வை காணப்படுவாங்க. ஆனால் வந்து அவங்கள உள்ள நீங்கள் தேடி பார்த்தா அவர்களிடத்திலே தேவனுக்கு விருப்பமான, தேவனை திருப்திப்படுத்தும், தேவனுடைய சித்தத்தை செய்யும் எந்த கனியையும் பார்க்க முடியாது. அது கர்த்தரையும் மனிதரையும் ஏமாற்றுகிற ஒரு மரம். அந்த மரம் வழியருகில் இருக்கிறதுனால போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அதை பார்த்து கொஞ்ச நேரம் நின்று, ஒரு பெரிய அத்தி மரத்தில் வந்து இலை இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி பழம் இருக்குமான்னு தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி அவ்வளோ நேரமெல்லாம் தேடி அதில் ஒன்றும் காணாமல் ஏமாந்து போயிருப்பாங்க.
இதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ற காரியம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் அல்ல, இந்த சம்பவத்தை பார்த்த பொழுது இயேசு அந்த சம்பவத்திலே இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இருக்கு. அவர் அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் சந்தேகப்படாம இந்த அத்திமரம் பட்டு போனதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா ஒரு வார்த்தை சொன்னாரு, உடனே பட்டு போயிருக்கு. உடனே இந்த மரம் இலையெல்லாம் உதிர்ந்து பழுத்து அப்படியே குச்சியா நின்று பட்டு போயிருக்கு. அவர்களுக்கு அது பெரிய ஆச்சரியம், எப்படி இது அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தேகப்படாம, அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் அதுதான். சந்தேகப்படாம விசுவாசம் உள்ளவர்களாக இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவர் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இரண்டாவது அது கடைசியில் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இதுல வேற என்ன சொல்றாருன்னா, ஜெபம் பண்ணுவதில் 2 அடுக்கு அனுபவங்களை சொல்லுகிறார். ஒன்று ஜெபம் பண்ணுவது, ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் சில காரியங்களை பெற்றுக்கொள்வது. இன்னொன்று பாருங்க, முதல்ல சொன்னாரே அது ஜெபம் அல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிரச்சனைக்கு ஒரு கட்டளை கொடுப்பது. இதுல பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம், ஒரு மலையை பார்க்கிறோம், நீ பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு அந்த மலையை பார்த்து சொல்றோம். இதுல தேவன் நடுவில் வரவில்லை. மலை நீங்கள் சொல்லுகிற கட்டளை வார்த்தை இவ்வளவுதான் இருக்கு. அப்ப இதற்கு பேரு ஜெபம் அல்ல. பிரச்சனைகளுக்கு முன்னால் இருந்து நீங்க பிரச்சனையை நோக்கி பேசணும். பிரச்சனையை நோக்கி கர்த்தர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கட்டளை கொடுக்கணும். அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஜெபத்துல சில காரியங்களை ஜெயமாய் பெறுவதற்கு கட்டளை கொடுக்க வேண்டியதற்கு கட்டளை கொடுக்கணும், தேவனிடத்திலே கேட்க வேண்டியதுக்கு ஜெபம் பண்ணணும். இந்த 2 அனுபவத்தையும் இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். கட்டளையிடுதல் அப்படின்னா, மலையை பார்த்து சொல்லுங்கள் சொன்னார் பாருங்க, மத்தேயு 21:22. அது அந்த மலையை பார்த்து தள்ளுண்டு பெயர்ந்து தள்ளுண்டு போய் விழு அப்படின்னு சொல்லணும். அது பேர் ஜெபமா? இல்ல, அதுக்கு பேரு ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. அந்த மலையை பார்த்து நம்ம பேசுறோம், அந்த பேசும்போது அந்த மலை அப்படியே ஆகும் என்கிறார். 2வது அவர் சொல்றது ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். அதே மத்தேயு 21:22 வசனத்தில் அவர் சொல்றாரு, பிதாவை நோக்கி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஒரு பிரச்சனையை வெளியே தள்ளுறதுக்கும் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கு. பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு நம்ம கட்டளை கொடுப்பதோ அல்லது கட்டளையிட வேண்டிய காரியங்கள்ல ஜெபம் பண்ணுவதோ அந்த இடத்துல நல்ல விளைவுகளை உண்டு பண்ணாது. பிரச்சனைகளை ஜெயிக்க நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, அந்த பிரச்சனைகள், அந்த காரியங்களுக்கு பிரச்சனைகளை கர்த்தர் ஜெயமாக்கி தருவதற்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணணும். அது கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்லுவது, பேசுவது. 2வது என்னன்னா, அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேசணும். பிரச்சனையை பார்த்து, இப்ப பாருங்க, மலை என்பது ஒரு பிரச்சனை, மலை போன்ற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மலைக்கு முன்னால நின்று அதை பார்த்து ஒரு கட்டளை கொடுங்க. தேவனை நோக்கி பேசினால் அதுக்கு பேரு ஜெபம். பிரச்சனையை நோக்கி கர்த்தர் தந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தி பேசினா அதற்கு பேரு கமாண்ட், கட்டளை என்று பொருள். இதுல பல சமயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லது பேசி கொண்டிருக்கிறோம். கட்டளை இட வேண்டிய இடத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதனால தான் ஒரு பிரச்சனையில முழுமையான வெற்றியை நம்மால பெற முடியாம இருக்குது. ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணணும், கட்டளை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டளை கொடுக்கணும். இது நீங்க நம்ம நல்லா தெளிவா புரியறதுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அப்ப
நம்மிடத்தில் கொண்டு வர்றாங்க. பிசாசை துரத்துங்க, இந்த பிசாசு அவனை அலக்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணணுமா, பிசாசை அதட்டணுமா? ஒரு பிரச்சனைக்கு முன்னால் நிற்கிறோம், இப்போ நம்ம அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணக்கூடாது. பரலோகத்தின் பிதாவே, இந்த பிசாசை கண்ணோக்கி பாரும், இந்த பிசாசை துரத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்துருக்களை துரத்தினவர்கள் ஜெபம் பண்ணலை, கட்டளை கொடுத்தாங்க. தங்கள் அதிகாரத்தை அந்த பிரச்சனையின் மேலே, பிசாசின் மேலே பிரயோகப்படுத்தினார்கள். பிசாசு ஆர்ப்பரித்து ஒரு ஆளுக்குள்ளே இருந்து தலை விரித்து கத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் இதுக்கு முன்னால் முழங்கால் போட்டு பரலோகத்தின் பிதாவேன்னு சொன்னால் உங்களை குறித்து சாத்தான் நிதானிச்சிருவான். இவன் கையிலே அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தை இவனுக்கு பயன்படுத்த தெரியாது. இவன் உதவிக்காக ஜெபத்தை தான் தேடுறான் ஒழிய, தன் கையிலேயே ஆயுதம் இருக்கிறது, அந்த அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கிறது, அதை பயன்படுத்தி என்னை விரட்ட தெரியாது. இவன் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணினாலும் இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொள்வான். அப்போ சாத்தானுக்கு முன்னால் நின்னா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, கட்டளை கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து கட்டளை கொடுக்கணும். கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் போது தான் ஜெபம் பண்ணணும். அங்கே கட்டளை கொடுக்கக்கூடாது, அங்கே கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணணும். அப்போ இதை நம்ம புரிந்து கொண்டால் எங்கே கட்டளையிடணும், எங்கே ஜெபம் பண்ணணும், அதை சரியாக அப்ளை பண்ணால் நம்முடைய வாழ்க்கையிலே பல வெற்றிகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு ஜெபிக்க வேண்டிய சமயத்தில் தான் ஜெபித்தார், கட்டளை இட வேண்டிய சமயத்தில் கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிடும் அதிகாரத்தை அவர் பாருங்களேன், பல இடத்துல எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுறதில்ல, கட்டளையிட வேண்டிய நேரத்தில் கட்டளை தான் இட்டார். அதிகாலை இருட்டோடு எழுந்து பிதாவுக்கு முன்னால் நின்று ஜெபம் பண்ணினார். பிரச்சனைக்கு முன்னால் நிற்கும்போது கட்டளையிட்டார். காற்றும் கடலும் அலைகள் பொங்கி வருது, படகினுடைய பின்னணியிலே இயேசு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் போய் எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. உடனே அவர் எழுந்து, வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படியிட்டு இந்த காற்றையும் கடலையும் கர்த்தர் அடக்கி போட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. அல்லது அவர் ஜெபம் பண்ணாரன்னு கேட்டால் அவரும் ஜெபம் பண்ணலை. அவர் எழுந்து பிதாவினால் தமக்கு அருளப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி காற்றையும் கடலையும் பார்த்து, பார்த்தீங்களா, பிரச்சனையை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். உடனே அவைகள் கட்டுப்பட்டு அமைதலாகிவிட்டது. அப்போ இயேசு அந்த இடத்துல பாருங்கள் ஜெபம் பண்ணலை. தம்முடைய சீஷர்லாம் நீங்களாம் பின்னால் ஜெபம் பண்ணுங்க, நான் முன்னால் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லலை. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கைகோர்த்து அந்த பிரச்சனையிலே நம்ம நின்று ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை, கட்டளையிட்டார். அந்த வார்த்தை கட்டளையிட்ட உடனே அது அப்படியே நடந்தது. அப்போ எந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், எந்த இடத்துல கட்டளையிடணும் என்பதை ஒரு கிறிஸ்தவன் தெளிவாய் விளங்கி கொண்டால் அவனுடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அவனால் பெற முடியும். இயேசு தன் வாழ்க்கையிலே அவைகளைத்தான் செய்தார். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம் கொடுக்கப்படலை. ஒரு பிரச்சனையை பார்த்து அதற்கு கட்டளையிடுகிற அதிகாரம் இயேசுவிடத்திலே மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. அப்படி இயேசுவுக்கு மாத்திரம் பிதா கொடுத்திருந்தார், அதனால் அவர் கட்டளையிடலாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவரிடத்துல மாத்திரம் அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அவரிடத்துல ஜெபம் பண்ண வேண்டியது நியாயம்தான். ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த அதிகாரத்தை, பிதா எனக்கு தந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், உன் கையிலேயே அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறேனப்பா. அப்புறம் அந்த இடத்துல நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அந்த இடத்துல உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவை இந்த பிரச்சனையை பார்த்து பேசி கட்டளையிடணும். பாருங்க, வேதத்தில் மத்தேயு 21வது அதிகாரம் 21 சொல்றாரு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கும் தந்திருக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அதான் அதிகாரம். உங்களாலையும் செய்ய முடியும், நான் செய்த மாதிரியே செய்ய முடியும். அப்ப எதற்கு ஜெபம் பண்ணணும், எதற்கு கட்டளையிடணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளணும். நம்ம ஜெபத்தை பற்றி நிறைய செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையில்
ஜெபம் பண்ணுவதற்கு சம்பந்தமான நிறைய செய்திகளை கேட்டதுனால இன்னைக்கு அதனுடைய இரண்டாவது பகுதியாகிய கட்டளையிடுதலை பற்றி பார்க்க போறோம். முதல் காரியம் பாருங்க, நாம் ஒரு பிரச்சனையிலே ஜெயிக்கும்படி 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஒன்று, ஜெபம் பண்ணுவது, கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வது. 2வது, பிரச்சனைக்கு முன்னால் நிற்கும்போது அந்த பிரச்சனையை நோக்கி பேசி அதற்கு ஒரு கட்டளை கொடுப்பது. இந்த 2ஐயும் சொல்லணும். பிரச்சனைகளை நோக்கி பேசுவதில் கூட 2 காரியம் இருக்கு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலை, இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ஜெபம் இல்லை. பிரச்சனையை நோக்கி அந்த பிரச்சனைக்கு தங்கள் அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி அவங்க கட்டளை கொடுக்க போகிறாங்க. அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று, பிரச்சனைக்கு கட்டளை கொடுப்பது. அந்த பிரச்சனை, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு, நேரடி அந்த பிரச்சனைக்கு கட்டளை கொடுப்பது. இன்னொன்று, அந்த பிரச்சனை யாரை பாதித்திருக்கிறதோ அவர்களுக்கு கட்டளை கொடுப்பது. இப்போ பிரச்சனை கட்டளை கொடுக்கல, அவர்களுக்கு கட்டளை கொடுப்பது. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் பாருங்க. முதல் காரியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கர்த்தர் சொன்னார். இந்த காற்றும் கடலும் வீசினது ஒழிய அது யாரையும் பாதிக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 26 வாசிக்கிறோம். அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதில் இயேசு ஜெபம் பண்ணலை, காற்றையும் கடலையும் அதட்டினார். யார? எது பிரச்சனையோ டைரக்டா பிரச்சனையை அதட்டினார். இன்னொன்று இருக்கு, பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கட்டளை கொடுப்பது. பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 5 சில வசனங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்படின்னா வியாதி என்பது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மனுஷன், அவன் 38 வருஷமா அவன் அங்கே இருக்கிறான். அதை தொடர்ந்து நான் முதல்ல வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் வியாதியஸ்தன். அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதனால தான் அவனை என்கிற வார்த்தையை நான் அழுத்தி வாசிக்கிறேன். இயேசு வியாதியை பார்த்தல்ல. நம்ம எதை துரத்தணும்? வியாதியை துரத்தணும், அதான முக்கியம். ஆனால் இயேசு வியாதியை பார்த்து பேசல, பாதிக்கப்பட்ட அவனை பார்த்து பேசுகிறார். அவனை நோக்கி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? வியாதிக்கு கட்டளை கொடுத்திருந்தா என்ன சொல்வாரு? 38 வருஷமா இவனை பிடித்திருக்கும் வியாதியே, இவன் சரீரத்தை விட்டு வெளியே போ அப்படில சொல்லணும். அவர் வியாதிக்கு கட்டளை கொடுக்கல, வியாதி பட்டவனுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னார்? நீ எழுந்திருந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனும் எந்திரிக்க முடியாம கிடக்கிறான். 38 வருஷமா உட்கார வச்ச இடத்துல அப்படியே இருக்கிறான். அவனை பார்த்து, எழு, நான் எந்திரிக்க முடிஞ்சாதான் எந்திரிச்சு போய் குளத்துல முதல் ஆளா இறங்கியிருப்பனே, படுக்கை எடுத்துக்கொள். எடுக்க முடிஞ்சாதான் நான் என் வேலையை செய்ய முடிந்திருந்தால் நான் ஏன் இங்கே அனாதை மாதிரி கிடக்கணும்? ஆனா கர்த்தர் கொடுத்த கட்டளை முதல்ல இவனை பலப்படுத்தி, இவன் பலப்பட்ட உடனே அந்த வியாதி அவனை விட்டு போயிருது. அப்ப கர்த்தர் எதை நோக்கி பேசுறார் பாருங்க. முதல்ல பேசினது காற்று கடல் ஆகிய பிரச்சனையை பார்த்து பேசினார். இந்த சம்பவத்தில் அவனுடைய வியாதிதான் அங்கே ஒரு பிரச்சனை. வியாதியை பார்த்து பேசாம வியாதி பட்டவனை பார்த்து பேசினார். இதெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லது ஊழியர்கள் கற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்றோம், ஏன் அங்க நடக்கல அப்படின்னா, எதை எந்த நேரத்தில் எங்க அப்ளை பண்ணணும் என்பதை விளங்கி கொள்ளணும். ஒருவேளை நமக்கு இது எந்த இடத்துல எதை அப்ளை பண்ண தெரியலன்னு சொன்னா, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி பக்கத்திலேயே போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும், யாரை பார்த்து கட்டளையிடணும்,
அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்போ பிரச்சனையை பார்த்து பேசுறதுன்னு ஒன்று இருக்கு, பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களை நோக்கி பேசுவதுன்னு இருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல் காரியம் பாருங்க, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தான். அந்த இடத்துல பிரச்சனை காத்தும் கடலும் தான். அதிலே பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து கர்த்தர் பேச, யாரு பாதிக்கப்பட்டா? அவருடைய சீஷர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. காற்று அப்படியே அலை பாயுது. சீஷர்களை பார்த்து கர்த்தர் நீங்கள் கடலிலே குதியுங்கள் அப்படின்னு சொல்லல. பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டவனை பார்த்து பேசல, பாதிக்கிறதை பற்றி பேசினார். அதுக்கு கட்டளை கொடுத்தார், இறையாதே அமைதலாயிரு. இந்த சம்பவத்தில் கர்த்தர் பாதித்த காரியத்தை நோக்கி பேசல, பாதிக்கப்பட்ட மனுஷனை நோக்கி பேசினார். அவர் அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பார்த்தீங்களா? கட்டளை கொடுத்தது பாதிக்கப்பட்டவனுக்கு, பிரச்சனைக்கு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை அவனை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுச்சு. அப்போ எதை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். யாரை நோக்கி பேச வேண்டும் என்பதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற பற்றி நான் பேசலை, கட்டளை இடுவதை பற்றி பேசுகிறேன். கட்டளை இடுவதில் யாரை நோக்கி கட்டளை இட வேண்டும் என்பதை நம்ம முதல்ல தெளிவு பண்ணணும். பாதிக்கிற பிரச்சனையவா அல்லது பாதிக்கப்பட்டவனுக்கா? இந்த இடத்துல எதை நோக்கி கட்டளை இடணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனைக்கு முன்னால் நீங்கள் நிற்கும்போது கட்டளை கொடுங்கள், அதை ஜெயிக்கும்படிக்கு. இது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம இப்படி நம்முடைய துவக்க கால நிலைமையில நமக்கு கையில கர்த்தர் இப்போ இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுத்து நீயே ஜெயிச்சுக்காத, ஒவ்வொன்றுக்கு என்னை கூப்பிட வேண்டாம். கர்த்தர் என்ன செய்வார்? எப்பவுமே துவக்க நிலை கிறிஸ்தவத்தில் அல்லது துவக்க நிலை தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அவரை நோக்கி அபயமிட்டா போதும், கர்த்தர் உங்களுக்காக இறங்கி அவரே எல்லாம் செஞ்சிருவார் முதல்ல. ஆனால் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதில்லை. அது ஆரம்பத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறோம். குழந்தைக்கு நம்மளே சாப்பாடு பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கையை கழுவி விட்டு வாயை தொடச்சி விட்டு, ஆனால் எவ்வளோ நாளைக்கு? அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் தெரிந்து வளர்ந்த உடனே அதனுடைய தட்டில் நாமளே சாப்பாடை போட்டு நீயே எடுத்து ஊற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். நீ எடுத்து சாப்பிடு, உன் கையால் பிசைஞ்சு நீ சாப்பிடு அப்படி சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இப்போ கர்த்தர் துவக்க காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி ஜெபிப்பீர்கள், அவர் கட்டளை கொடுப்பார். அவர் கட்டளை நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுடைய வேலை கர்த்தர் நோக்கி ஜெபித்தது தான், வேற எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. காற்றும் கடலும் அடித்த படகில் இருந்த சீஷர்கள் கூட கர்த்தரை நோக்கி எழுப்பினார்கள், அவ்வளவுதான். அதான் அவங்க செஞ்ச வேலை. ஆண்டவரிடத்துல சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் சாகுறோமே, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. இப்போ கர்த்தர் தான் தன் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினார். அப்போ இவர்களுடைய வேலை என்னன்னு பாருங்களேன். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், வேடிக்கை பார்த்தாங்க. ஏனென்றால் அவர்கள் இன்னும் முழு அதிகாரத்தை பெற்று அவர்கள் தேவனால் ஊழியத்துக்கு அனுப்பப்படவில்லை. அவருடைய சீஷர்களாக இருந்தாங்க. ஆரம்ப கால ஆவிக்குரிய அனுபவத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்க வெறும் ஜெபம் பண்ணா மாத்திரம் போதுமானதாக இருந்தது. கர்த்தர் எழுந்து தானே காரியத்தை செய்து விட்டார். ஆனால் அவர்கள் வளரும்போது அவர் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை இவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து, நீங்கள் போய் இப்ப நீங்களே காரியங்களை செய்யுங்கள் என்று அவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அது பேர் தான் வளர்ச்சி. இப்ப நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு இதே தான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அவர்களில் யாருக்குமே சண்டை செய்ய தெரியாது. யுத்த பயிற்சி பெற்றவர்கள் யாருமே இல்லை. 400 வருடங்கள் அந்நிய தேசத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்போ அடிமையாக இருந்தவர்களுக்கு கல்லை தூக்க தெரியும், கட்டடத்தை கட்ட தெரியும். ஒரு இராணுவத்தில் சண்டை போட தெரியுமா? ஒரு இராணுவத்தில் இருந்தவர்களுக்கு தானே இது சாத்தியம்.
இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே இராணுவத்தில் இல்லை. அதுதான் பெருசு. பார்வோனுடைய இராணுவத்தில் எந்த இஸ்ரவேலனும் இல்லை. அப்போ இவர்கள் இப்போ பார்வோனுடைய படையை எதிர்க்கணும். இவங்க அப்படியே கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, அடிமை வேலை, அங்கே இருக்கக்கூடிய விவசாய வேலை, அவர்கள் கொடுக்கிற எடுபிடி வேலைகள் இவைகளை செய்து கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அழைத்தார், அவரை நம்பி அவர் பின்னால புறப்பட்டு வந்தாங்க. இப்போ பின்னால பார்வோனுடைய சேனை வருகிறது. இவங்களுக்கு சண்டை போட தெரியாது. அவர்கள் முழுசும் இராணுவம், சண்டைக்கு ட்ரைனிங் எடுத்தவங்க. அப்போ தேவனை நோக்கி அழைக்கிறாங்க. எப்படி சீஷர்கள் கூப்பிட்ட மாதிரி, ஐயரே மடிந்து போறோன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி பயப்படுறாங்க. பின்னால இராணுவம் துரத்துகிறதே. அப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார் பாருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க பயப்படாதீங்க, சும்மா இருங்க. நடக்கிறத வேடிக்கை மாத்திரம் பாருங்க. நீங்க இதுல ஒரு சின்ன துரும்பை கூட அசைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு கண்மயக்கத்தை கொண்டு வருவார். அவங்க கத்தி எடுத்து அவங்களே கொல்லுங்க, அப்படிலாம் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். ஒரு சின்ன ஆயுதத்தை கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். யாரையும் நீங்க குத்த வேண்டாம், விரட்ட வேண்டாம். ஜஸ்ட் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அப்படியே தான் நடந்தது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இஸ்ரவேலர்கள் நடைபெற்ற யுத்தத்தை பார்த்தார்கள். பார்வோனுடைய இராணுவம் சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனது. இதுல இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுதான் அவங்க செஞ்ச வேலை. வேற அந்த யுத்தத்தில் இவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. கர்த்தரே செய்து முடித்து விட்டார். ஆனால் எல்லா நேரம் அப்படி செய்தாரான்னு பாருங்களேன். அவங்க துவக்க கால பயணத்தில் இருக்கிறாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வர்றாங்க. ஆனால் அவர் 40 வருஷம் போற வரைக்கும் அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. இனி சண்டை வந்தா நீங்களே யுத்தம் செய்யணும். அதற்குண்டான பலம், அதற்குண்டான திறமை, அதற்குண்டான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்துருவேன். இப்போ நீங்க செய்யணும். அது பேர் தான் வளர்ச்சி. அப்ப ஜெபம் பண்ணுவதும் கட்டளை எடுக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ந்து விட்டீர்கள், வளர்கிறீர்கள் என்பது பொருள். வளர்ந்தவர்களிடத்தெல்லாம் கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, நீயே இந்த அத்திமரத்தை பார்த்து பேசு, நீயே இந்த மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இவர்கள் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னால கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் செய்தார். யாத்ராமம் 14:14 சொல்லுது, நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கு. ஆனால் அவர்கள் அப்படியே எல்லா பிரச்சனையிலும் அப்படி இருந்து விடவில்லை. ரெவிதீம் என்ற இடத்துல அமலேக்கியர்களோட யுத்தம் நடந்த போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தாங்களே போய் நின்று எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அவர்கள் ரெவிதீமிலே வந்தபோது அவர்களை யுத்தம் செய்ய கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை வருது அவங்களுக்கு. ஆண்டவரே, நீங்க அங்க பார்வோனுடைய சேனையில நாங்க சும்மா தானே இருந்தோம், நீங்க இறங்கி அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணீங்களே, ரெவிதீமிலே அமலேக்கியர்கள் எழும்பி இருக்கிறாங்க, நீங்க இறங்கி. கர்த்தர் சொன்ன, இல்ல இல்ல இல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன், நீ இறங்கி நீங்கள் போய் அவர்களை எதிர்க்கணும் என்கிறார். யாத்ராம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9 படிக்கிறோம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. பார்த்தீங்களா? இல்லை, அங்க பார்வோனுடைய சேனை வரும்போது நாங்க சும்மா தானே இருந்தோம். அது உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தின் துவக்க நிலை. இப்போ நீங்கள் பயணத்தில் கர்த்தரோட வளர்ந்து தேவனுடைய பலத்தை பெற ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போ நீங்க என்ன செய்யணும்? நீ போய் சண்டை போடு, பலம் பெற்ற மனிதர்களை சேர்த்து கொண்டு சண்டை போடு என்று இவர்கள் சண்டை போடுவதற்கு கட்டளை பெறுகிறார்கள். இது பேர் தான் வளர்ச்சி. கட்டளை யார் கொடுக்க முடியும்? கர்த்தருக்குள் வளர்றாங்க பாருங்க, அவர்களிடத்திலே கர்த்தர் தன் அதிகாரத்தை கொடுக்கிறார். நான் செய்ததை நீங்களும் செய்ய முடியும்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால் கட்டளையிட வேண்டிய நேரத்தில் நீங்கள் கட்டளை தான் இடணும். அங்கே போய் ஆண்டவரை தேடி நீங்க வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நாங்க சும்மா இருக்கிறோம்னு கேட்கக்கூடாது. உன் கையில பட்டயம் இருக்குது, உன் கையில் அதிகாரம் இருக்குது, உன்னுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை. இப்ப நீ பயன்படுத்துவதற்கு தான் நான் அதை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. பெரிய யுத்த புருஷனாகிய கோலியாத், அவனை கொல்லுவதற்கு ஒரு சின்ன கூழாங்கல், இதை வச்சு ஒரு பெரிய இராணுவ வீரனை கொல்ல முடியுமா? அதற்கு முன்னும் பின்னுமாவது யாராவது ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு ஒரு பெரிய படையை ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை. இது விசுவாச கட்டத்தின் தாவீதுடைய துவக்க நிலை. அப்ப என்ன செய்கிறார்? ஒரு கல்லை மாத்திரம் ஏறி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அந்த கல்லு சரியா அந்த இடத்துல போய் படணும்னு இருக்கு பாருங்களேன். அப்ப கர்த்தர் தான் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் தாவீது எப்பவுமே அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. வேதத்தில் சொல்லுகிறது, அவரே யுத்தம் செய்வதற்கு அவருக்கு அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த காரியங்களை கற்பித்தும் கொடுக்கிறார். தாவீது சொல்றாரு, முதல்ல நான் கல் எடுத்துட்டு போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா நான் இருந்த காலத்துல கல் எடுத்துட்டு போய் அடிச்சு ஜெயிச்சது உண்மைதான். ஆனால் நான் அப்படியே அதே கட்டத்தில் நின்று விடாமல் கர்த்தர் எனக்கு என்ன செய்யறார் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்றார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார்னா, யுத்தத்துக்கு கையை பழக்குனா நீ யுத்தம் பண்ணுன்னு அர்த்தம். நான் என்னுடைய ஆலோசனை எதிர்பாரு, என்னுடைய பலத்தை தருகிறேன், வல்லமை தரு, ஆனா நீ தான் சண்டை போடணும். இப்போ அது அடுத்த கட்ட வளர்ச்சி. இந்த அடுத்த கட்ட துவக்க நிலைமையில் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்புக்குள்ளே வரப்போறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். நம்ம சும்மா இருந்தோம், சும்மா இருந்து அப்படியே அதில் பழகிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம், அவர் பார்த்துக்கிடுவாரு. நீ செய்ய வேண்டிய நீ செய்யணும், நீங்கள் கட்டளையிட வேண்டியது நீங்கள் கட்டளையிடணும். அப்ப தாவீது சொல்லுகிறார், துவக்க நிலைமையிலே கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்தார், ஆனால் நான் வளர்ந்த போதோ வெண்கல வில்லும் என் கை விரல்களால் வளையும்படி கர்த்தர் என்னை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் எதை பார்த்து பேசணும்னா நீங்க தான் பேசணும். அதுக்கு முன்னால தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை நீங்கள் ஆவிக்குரிய பிராயத்தில் வளர ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய அதிகாரங்களை உங்கள் கையில தான் கொடுத்திருக்கிறார். நான் செய்யறதை இது நீங்களும் செய்ய முடியும், விசுவாசித்தால் போதும், நான் செய்ததை நீ செய்ய முடியும். அப்ப இந்த அதிகாரத்தை பெற்றும் இப்போ கர்த்தர் வாழ்ந்த காலத்தில் நடந்த மாதிரி நம்முடைய ஊழியங்களில் ஒண்ணுமே நடக்கலையே என்று நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், நம்ம அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் ஒழிய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. அதை எங்க பயன்படுத்தணும் என்பதை குறித்த ஞானமும் நமக்கு இருப்பதில்லை. அதனால தான் நம்மால ஜெயிக்க முடியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வியாதியஸ்தன் வந்தால் வியாதியஸ்தலுக்கு ஜெபந்தான் பண்றோம். பிசாசு பிடித்து வந்தா கர்த்தாவே உம்முடைய மகனை விடுதலை செய்யும் அப்படின்னு ஜெபந்தான் பண்றோம். ஒரு பிரச்சனை நமக்கு வந்தால் ஜெபந்தான் பண்றோம். என்னைக்காவது வியாதியஸ்தர்களை பார்த்து கட்டளை கொடுத்திருக்கீங்களா? பிசாசு பிடித்தவர்களை பார்த்து பிசாசை நோக்கி பேசி கட்டளை கொடுத்திருக்கிறீங்களா? நடக்க முடியாதவனை பார்த்து அவனுடைய பலகீனத்தை பார்த்து பேசி இருக்கிறீங்களா? நாம எந்த லெவல்லே நிற்கிறோம்னு சொன்னா, எது வந்தாலும் ஜெபம் பண்ணுவது, அவ்வளவுதான். கர்த்தரை நோக்கி பேசுவது, கர்த்தாவே இவன் இப்படி அடிபட்டு கிடக்கிறான் அல்லது வியாதியிலே பீடிக்கப்பட்டு கிடக்கிறான், அவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதியஸ்தர்கள் வரும்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பிசாசு பிடிச்சவனை பார்த்தா அந்த பிசாசை அதட்டுறாங்க. வியாதி உள்ளவன் வந்தால் அந்த வியாதிகளை நோக்கி கட்டளை கொடுத்து அவர்களை சுகமாக்குகிறார்கள். எங்கேயுமே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கல அவங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம். இது இடையில யாரோ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வேதத்தில் நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்திலும் அவர்கள் ஜெபம் என்கிற கான்செப்டை பயன்படுத்தல. கட்டளையிட வேண்டிய நேரத்தில் கட்டளையிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், காற்றும் கடலும் இறைகிறது. இந்த இடத்துல இயேசுவை விட்டுட்டு வேற ஒரு ஊழியக்காரரை நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. நம்ம ஒரு 10 பேர் அந்த போட்ல இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர், இப்போ இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அதில் இருக்கிறார். காற்றும் கடலும் இறைகிறது. உடனே நம்ம அவரை எழுப்புறோம், ஐயா எந்திரிங்க, காற்றும் கடலும் இறைகிறது,
இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறோம். ஒன்று அவரும் நம்ம கூட சேர்ந்து பயப்படுவார், அல்லது அவர் என்ன செய்வார், நல்ல ஒரு உண்மையான விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரர்னா, பிரதர்ஸ் எல்லாரும் வாங்க, அப்படியே இருந்த இடத்துல நின்று கையை கோர்த்துக்கங்க, நம்ம எல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணத்தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு பாருங்கள், அங்கே ஜெபம் பண்ணலை, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர்களை பார்த்து அற்ப விசுவாசியேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? உங்ககிட்டதே அந்த அதிகாரம் இருக்குதே, நீங்களே அதை சொல்லலாமே. அப்ப நாம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தணும். நாம் எல்லாவற்றுக்கும் ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வியாதியோடு வருகிறான் ஒரு ஆளு, வியாதியோட நடக்க முடியல. அப்ப நம்ம யாரை பார்த்து பேசுகிறோம் பாருங்களேன். வந்துட்டு சொல்றாங்க, ஐயா என் மகன் ரொம்ப நாளா நடக்க முடியாம அப்படியே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்றோம்? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றோம். கர்த்தாவே அவனை பாருங்க, அவனை குணமாக்குங்க. வாங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுகிறோம், அனுப்புறோம். போயிட்டு வாங்க, ஜெபிக்க சரியா போயிடும். இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனால் சீஷர்கள் முதற்கொண்டு பாருங்களேன், 3ஆம் மணி வேளையிலே தேவாலயத்துக்கு போன போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன், நடக்க முடியாத ஒருவன் தேவாலய வாசல்ல பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனை இப்போ வந்து சுகமாக்கணும், விடுதலையாக்கணும். இங்கே அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அபயமிட்டு, கர்த்தாவே இந்த ஏழை மகனை பாருங்க, அவனுடைய குடும்பத்தை பாருங்க. சில ஆட்கள் ஜெபத்தில் வந்து கர்த்தருடைய மனசை கரைய பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு சென்டிமெண்டா பேசி பாருங்க, அவனுக்கு வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, அவனை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது, கர்த்தாவே நீங்க இறங்கலைன்னா யார் இறங்குவா அப்படின்னு அங்க நின்று அவனுக்கு முன்னால் அழுது அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். இது செய்தது இயேசுல. சீஷர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, அவனை உற்று பார்த்து அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், எழுந்து நட என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? இதுல அங்க ஜெபம் என்ற கான்செப்டே வரல பாருங்க. அவர்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் எங்கள் கைகளில் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதை விட்டுட்டு ஏன் நம்ம வந்து மறுபடியும் உட்கார்ந்து அழுது மன்றாடி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி, அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, சுலபமான காரியம். அப்ப கர்த்தர் பேச சொல்ற காரியத்துல பேசுங்க, ஜெபிக்க வேண்டிய காரியத்துல ஜெபிங்க. அப்ப நம்ம சந்திக்கிற காரியங்களை முதல்ல நீங்க மனசுல யோசித்து பார்த்து, இது ஜெபிக்க வேண்டிய காரியமா, கட்டளையிட வேண்டிய காரியமா, இந்த பிரச்சனை இந்த காரியத்துக்கு தேவனை நோக்கி பேசணுமா, பிரச்சனை நோக்கி பேசணுமா, அல்லது பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவனை நோக்கி பேசணுமா? முதல்ல அதை நிதானித்து கொண்டு அதை அப்ளை பண்ணினால் அது அப்படியே நடக்கும் என்று இயேசு நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை அப்படி கடைப்பிடிச்சா அது நடக்கும். அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்ப எதை நோக்கி பேசணுமோ அதை நோக்கி பேசணும். சில சமயத்துல தேவனிடத்திலே முதல்ல ஜெபம் பண்ணி, தேவனிடத்திலே அந்த கட்டளையிடுகிற அதிகாரத்தையோ, நீ போய் கட்டளை இடு என்று சொல்லுகிற வார்த்தையோ கேட்டு வந்து கட்டளையிடுகிறதும் இருக்கு. ஒரே பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கட்டளையும் கொடுப்பாங்க. அந்த ஜெபத்திலே கர்த்தர் அவர்களுக்கு நீ போய் கட்டளை கொடுன்னு சொல்லி அவங்களே அனுப்புகிற காட்சியும் நம்ம பார்க்கிறோம். எங்க அதுல மோசே, எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல, 7வது வசனத்துல முதல்ல இப்ப மோசே கர்த்தரை நோக்கி பேசுகிறார். ஆண்டவரே, ஜனங்கள் தண்ணீர் தாகத்தினால கதறாங்க, எனக்கு எதிராக கல்லை எடுத்து கொண்டு விட்டார்கள், இப்ப பெரிய ஒரு பிரச்சனை, கலவரமா அது மாறி நடந்து கொண்டிருக்கிறது, நான் இப்ப என்ன செய்யணும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள். கட்டளை கொடு கன்மலைக்கு, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீங்கள் அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் அவைகளை குடிக்க கொடுப்பாய் என்றார். என்ன ஆண்டவரே, நாங்க புறப்பட்ட போது நீங்க சொன்னீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செய்றேன், யுத்தம் பண்றேன், நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நாங்க உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணினால்
நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு காரியத்தை செய்யாம எங்களை அனுப்புறீங்க. இந்த இடத்துல பாருங்களேன், அவர்களை அனுப்புகிறார். நீ போய் கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனிடத்துல பேசலாம், கன்மலைக்குள்ள தண்ணி இருக்கு, அந்த தண்ணீரை கொடு அப்படின்னு பேசு, அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு மலைகிட்ட பேச முடியுமா? மனுஷர்களிடத்திலே அந்தந்த மொழி பேசுறவங்ககிட்ட தான் அந்தந்த மொழியில பேச முடியுது. இது ஒரு கல் பாறை, அந்த கன்மலை இடத்துல நாம் பேச முடியுமா? பேசினா அது கேட்குமா? கேட்கும். அது கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்திலிருந்து பிறக்கும் வார்த்தையா இருந்தா கேட்கும். இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரி இறையாதே அமைதலாயிருன்னு அந்த காற்றை பார்த்து கடலை பார்த்தானே பேசினார். அப்ப நம்ம தான் அப்படி உட்கார்ந்து யோசிச்சு, காத்துக்கு காது இருக்கா, கடலுக்கு காது இருக்கா என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷ வார்த்தை அதுக்கு கேட்காது. அது உண்மைதான். நீங்களும் நானும் போய் பேசினா அந்த வார்த்தை மலைக்கும் கேட்காது, காத்துக்கும் கேட்காது, கடலுக்கும் கேட்காது. நீங்க பேசுவது விளங்காது. ஆனால் நீங்கள் பேசுவது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தினால் உண்டாகிற வார்த்தையா இருந்தா, அதுல ஆவியின் அபிஷேகம் அதுல இருந்தால், அந்த வார்த்தை எந்த மொழியிலே இருந்து புறப்பட்டாலும் அவைகளுக்கு அது கேட்கும். ஏனென்றால் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டவைகள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது அடையாளம் கண்டுகொள்ளும். இது கடவுளுடைய வார்த்தை இல்ல, கடவுளுடைய மனுஷன் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளையை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை அது விளங்கி கொள்ளும். அவைகள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டவைகள். அப்ப நம்ம அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறோம். கர்த்தர் சொல்ல பாருங்க, மனுஷன்ட்ட போய் கேட்கிற மாதிரி அந்த கன்மலைட்ட போய் கேளப்பா, அதை நோக்கி நீங்கள் பேசுங்கள், அது உங்களுக்கு தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும் என்றார். அப்ப இது மாதிரி பிரச்சனையை நோக்கி பேசின சம்பவங்கள் இருக்கிறது. பாருங்க, இயேசு ஒன்று பிசாசை நோக்கி பேசினார். பேசினார்னா சும்மா உட்கார்ந்து அவன்கிட்ட ஜாலியா கதை பேசுறது இல்லை, அவனை அதட்டி பேசினார். அதற்கு கட்டளை கொடுத்தார். அந்த இடத்துல பிசாசு பிடிச்சு ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கும் போது இயேசு வந்து, ஆண்டவரே, பரலோகத்துக்கு ஆண்டவராகிய பிதாவே, இந்த பிசாசை எப்படியாவது நீர் துரத்தி விடும் சொல்லல. கர்த்தர் சொல்ல, உன் கையிலேயே அதிகாரத்தை வச்சிருக்கிற, உன் கையிலேயே ஆயுதத்தை வச்சிருக்கிற, அப்புறம் ஏன் என்னை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறாய்? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீயே பேசு என்று கர்த்தர் சொல்றார். இயேசு பாருங்க, பிசாசை அதட்டி கொடுத்த கட்டளை. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23-25. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டது. இயேசு இப்போ பிதாவிட்ட பேசினா தான் ஜெபம், மனுஷர்கிட்ட பேசினா அது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு டீச்சிங், ஒரு பிரசங்கம். இப்ப பாருங்க, பிரச்சனையை நோக்கி பேசுகிறார், அது கட்டளை. என்ன சொல்றார்? நீ பேசாமல், அப்ப யார்கிட்ட பேசுறார்? பிசாசுகிட்ட. நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்றார் என்று அதை அதட்டினார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கி போயிற்று. பார்த்தீங்களா? அப்ப பிசாசை நோக்கி பேசணும். பிசாசு நம்ம எதிர்கொண்டு வரும் பொழுது அங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப சாத்தான் பாப்பா, இவன் கையிலேயே ஆயுதம் இருக்குது, இவனே நம்மை துரத்த முடியும், அந்த ஆயுதத்தை கடவுளே கொடுத்திருக்கிறார், அவனுக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆயுதத்தின் மேல விசுவாசம் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய ஞானம் இல்லை. அவன் தான் ஜெபம் பண்றானே, கடவுளை எல்லாம் அழைக்கிறான், தன் கையில கத்திய வச்சுக்கிட்டு. கர்த்தர் சொல்ல, நீயே வெட்டு, நீயே அதை விரட்டு சொல்றார். நீங்க முழங்கால் போட்டோன்னே சாத்தான் புரிஞ்சுக்கிறோம், ஓஹோ, தன் கையிலே தேவன் கொடுத்த அதிகாரத்தை குறித்த விசுவாசம் அவனுக்கு இல்லை. தன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பற்றிய விசுவாசம் இல்லைன்னா இவன் பண்ற ஜெபத்துல என்ன விசுவாசம் இருக்கும்? அப்ப இவனால என்னை ஜெயிக்க முடியாது. கையில கர்த்தர் கொடுத்து பேசி அனுப்பியிருக்கிறார், அது மேல விசுவாசிக்கலையா? அப்படி இருக்கிறவன் எப்படி பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல பேசுறானே, அந்த விசுவாசம் எப்படி பயன்படும்? அப்ப சாத்தானுக்கு தெரிஞ்சிடும், இவன் எவ்வளவு காந்து ஜெபம் பண்ணாலும், அப்படியே ஃபாஸ்டிங் இருந்து கண்ணீர் வடிச்சாலும் இவனால ஜெயிக்க முடியாது
ஏன்னா தன்னிடத்தில் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கு அதை குறித்த விசுவாசம் இல்லாதவன் எப்படி தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் மாத்திரம் சரியான விசுவாசமாக இருக்கும்? அப்ப அடுத்து பாருங்க, கர்த்தர் அத்தி மரத்தை பார்த்து பேசினது அது நமக்கு தெரியும். அந்த மரத்தை பார்த்து பேசினார், இனி உன்னிடத்திலே. அப்ப பாருங்க, மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, மரத்தை பார்த்து பேசுறாரு. பார்க்கிறவங்களுக்கு முதல்ல எப்படி இருந்திருக்கும்? என்ன இப்படி மரத்தை பார்த்து பேசுறாரு, மரத்துல என்னையா இருக்கு? கடைசியில் பார்த்தா பேசி முடிச்ச பட்டுப்போன்னு சொன்ன உடனே பட்டு போச்சு. அப்ப அந்த மரத்துக்கு அந்த வார்த்தை கேட்குது இல்ல? அவள் ஆச்சரியப்பட்டதை பார்த்து, நம்ம தான் கடவுளுடைய வார்த்தையாக வந்தவர், அதனால தான் பட்டு போகுது அப்படின்னு இவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, நான் செய்ததை நீங்க ஏன் கூட இருந்தா நீங்களும் செய்ய முடியும், இந்த அத்திமரம் பட்டு போனதை போல உங்களாலையும் செய்ய முடியும் என்றார். ஏன்னா நான் என்னுடைய வல்லமையை, என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே தந்திருக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன, கட்டளையிட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை, அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கட்டளையிட வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணாதீங்க, கட்டளையிடுங்கள், அதுதான் சொல்றேன். அப்போ ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது இதற்கு ஜெபம்தான் முடிவா தீர்வா அல்லது நம்மளே கட்டளையிடணுமா என்பதை முதல்ல நிதானியுங்கள். வியாதியஸ்தனை பார்த்து கர்த்தர் அப்படித்தான், வியாதியஸ்தனை பார்த்து அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணல, அவனை கையை பிடித்து தூக்கி விட்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். அவன் குதித்தெழுந்து நடந்து போனானாம். இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய காரியமா இருக்குது. அப்ப கடவுள் நமக்கு, தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். வெறும் ஜெபம் மாத்திரமே வழி என்று அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஜெபிக்க வேண்டியதும் இருக்கிறது, கட்டளையிட வேண்டியதும் இருக்கிறது, கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தருடைய பலத்தை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது. இதை மாத்திரம் முதல்ல நிதானிக்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். எதை பார்த்தும் பேசலாம். மரித்தவர்களை பார்த்து பேசியிருக்கிறாங்க பாருங்க. செத்து போனவனு காது கேட்குமா ஐயா? இயேசு உள்ளே அந்த குகைக்குள்ளே எட்டி பார்த்து, லாசருவே வெளியே வா என்றார். லாசர் செத்து 4 நாள் ஆகுது. அவர் பேசினார், உடனே லாசர் எழுந்து வந்து விட்டான். அந்த இடத்துல அவர் ஜெபமெல்லாம் பண்ணல. பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40 45 சொல்லுது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்து, பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க செவி கொடுங்க ஆண்டவரே, என்னை கேளுங்கன்னு சொல்லல, செவி கொடுத்து எனக்கு கையில் அதிகாரம் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அவ்வளவுதான். நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் என்னை அனுப்பினருடைய மகிமை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்காக அவர்கள் அறியும்படிக்கு இதை சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, அவர் அந்த பிரேதத்தை நோக்கி பேசுகிறார். சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரக்க சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பாத்தீங்களா? அப்ப மரித்தவனுடைய காதுல கூட அந்த வார்த்தை போகுது. இதுல 2, மோசே எப்படி தேவனிடத்தில் பேசி அதுக்கப்புறம் பிரச்சனை நோக்கி பேசினாரோ, அதே போல இயேசு தேவனிடத்தில் பேசி பிரச்சனை நோக்கி பேசுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த அனுபவங்கள்ல எதை எங்க அப்ளை பண்ணணும்? ஒன்னு பிரச்சனையை பார்த்தே பேசணுமா? இதே இயேசு காற்றையும் கடலையும் அதட்டும் போது பரலோகத்தில் இருக்க பிதாவை பார்த்துலாம் பேசல, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னான். அப்ப எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் என்பதை நம்ம முதல்ல தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதை நம்ம நிதானித்து அந்த காரியங்களை செயல்படுத்தினால் கட்டாயம் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும் என்று வேதம் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல நாம என்ன செய்யணும்? வேதத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் அதிகாரத்தை நம்புங்கள். நீங்க இன்னும் குழந்தையா இல்ல, கர்த்தர் உங்களை நம்பி நீங்களே காரியங்களை செய்யும்படி உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க இப்போ வாங்கிட்டீங்கிறத முதல்ல நம்புங்க. கர்த்தர் அதைத்தான் சொல்றார்.
நீங்கள் அந்த அதிகாரத்தை பிரயோகப்படுத்த, நீங்க நம்புங்க. சீஷர்கள் இயேசுவை சூழ இருந்தபோது சீஷர்கள் ஒரு அற்புதம் செய்யவில்லை. இயேசு அவர்களை அற்புதம் செய்ய சொல்லி கூட சொல்லலை. ஆனால் அவர் புறப்படும் போது இவங்க கூட இருந்து 3.5 வருஷம் வளர்ந்துட்டாங்கல்ல. ஒருவன் பிசாசு பிடிச்ச வந்தாலும் இயேசு தான் துரத்துறாரு. ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதன் அல்லது யாராவது ஒரு வியாதியஸ்தன் வந்தால் இயேசு தான் குணமாக்குறாரு. இவைகள் எல்லாம் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருந்தா கூட இவங்க போய் அநேகரை பெரிய அற்புதமெல்லாம் எங்கேயும் செய்யலை. அவங்க இயேசுதான் அவைகளை செய்கிறார். ஆனால் அவர்களிடத்திலே குறிப்பிட்ட அளவு அவங்க வளர்ந்த பிறகு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பிசாசுகளை துரத்துங்க என்றார். இந்த வரங்களை தந்திருக்கிறேன் என்றார். வரங்களை, வல்லமைகளை, கட்டளையிடுகிற அதிகாரத்தை கர்த்தர் தந்தா அவைகளை முதல்ல விசுவாசியுங்க. அப்படி விசுவாசிக்காதவன் தான் என்ன செய்வான்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் கட்டளையிட மாட்டான், ஜெபம் பண்ணுவான். அப்ப பாருங்க, முதல்ல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் அதிகாரத்தை, கட்டளையிடும் அதிகாரத்தை விசுவாசியுங்கள். 2வது, ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இதுக்கு ஜெபம் பண்ணணுமா அல்லது நம்முடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி கட்டளையிட வேண்டுமா என்பதை நிதானியுங்கள். ஃபர்ஸ்ட், பிசாசுக்கு முன்னால் போய் முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை நாங்கள் கடவுள் நோக்கி தானே, முழங்காலே போடாதீங்க. அந்த இடத்துல பிசாசை நோக்கி அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். பிசாசுக்கு முன்னால நின்னா கட்டளையிடுங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லு. பிசாசு வரும்போது எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதுதானே கர்த்தருடைய வார்த்தை. 3வது பாருங்க, கட்டளையிடப்பட வேண்டிய காரியத்தில் பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்க வேண்டுமா அல்லது இந்த பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவனுக்கு கட்டளை கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானியுங்கள். இதெல்லாம் ஒரு 10 செகண்டுக்குள்ள நம்ம செஞ்சிடலாம். அதற்கு பிறகு எந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டுமோ அந்த மாதிரி சரியா அணுகினீர்கள் என்றால் கண்டிப்பா அந்த பிரச்சனை கோலியாத் விழுந்ததை போல விழுந்து போயிடும். இது நமக்கு தெரியாதனால தான் நம்ம இங்கே சுத்துறது, அங்கே சுத்துறது, இதை செஞ்சு பார்ப்போமா அதை செஞ்சு பார்ப்போமான்னு யோசிக்கிறது. சரியான முறையிலே தேவனுடைய வல்லமையை, வரங்களை, வாக்குத்தத்தங்களை, அதிகாரத்தை பயன்படுத்த தெரியணும். எல்லா காரியத்துக்கும் கட்டளை கொடுக்க முடியாது. ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணும். கட்டளையிட வேண்டிய காரியத்தில் கட்டளை கொடுக்கணும். அவைகளை நிதானித்து தெரிந்து கொள்ள பழகிவிட்டால் உங்களுடைய ஊழியம் சரி, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி, எப்பொழுதுமே வல்லமை பொருந்தினதாக, ஜெயம் பெறுகிறதாக இருக்கும் என்று வேதம் நமக்கு உத்தரவாதம் தருகிறது. கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரிடத்தில் கேட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை வல்லமையும் தகுதியும் விடுதலையும் உள்ளதாக மாற்றுகிற வாழ்க்கை, அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசிக்கொண்டதைப் போல நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். அத்தி மரத்தின் கீழே ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு நீர் கடந்து போகாம அந்த அத்தி மரத்தின் கீழே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய சீஷர்கள் பார்த்த அந்த காட்சியை வைத்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்ததைப் போல இன்றைக்கும் எங்களிடத்திலே கட்டளைகளை பற்றின புதிய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க வேண்டியது இன்னதென்றும், கட்டளையிடப்பட வேண்டியது இன்னதென்றும், துரத்தப்பட வேண்டியது இன்னதென்றும், எங்கள் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய காரியங்கள் இன்னதென்றும் நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். தேவனே, நாங்கள் சவலை பிள்ளைகளைப் போல இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார், நாங்களோ சும்மா இருப்போம் என்ற துவக்க நிலையிலே அப்படியே தேங்கி விடாதபடி வெண்கல வில்லும் எங்கள் விரல்களால் வளையும்படி எங்கள் கரங்களை யுத்தத்திற்கு நீர் பழக்குவித்து எங்களை கொண்டே இந்த யுத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரெவிதீமிலே அவர்கள் நேருக்கு நேராக எதிரிகளை சந்தித்ததைப் போல வருகிற பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நின்று கட்டளை கொடுத்து அவைகளை ஜெயித்து சாத்தானுடைய அதிகாரங்களை, வல்லமைகளை துரத்தி விடுகிற ஆற்றலை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தாரும். நான் அவர்களுக்கு சொன்னது கொஞ்சம், நீர் இதை குறித்து பெரிய காரியங்களை அவர்களுக்கு விளக்கி அவர்களுக்கு காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று கற்பித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளின் இனி வருகிற இந்த வாரத்தை நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தருளும்.
இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக. கர்த்தருடைய இரக்கங்கள், அளவில்லாத இரக்கங்கள் இந்த குடும்பத்தில் இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. வேலைக்கு போகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கைட்டு சேர எல்லா பிரயாசங்களும் அவர்களுக்கு போதுமானதாக திருப்தியுள்ள வாழ்க்கையை நீர் தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் ஆண்டவரே, எங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறவர்கள், வீட்டை விட்டு வெளியே போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாண நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பேன் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாணங்களையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் உலகத்தின் எந்த மயக்கத்தில் சிக்கிவிடாமல் அவர்கள் கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சேர அவர்களிடத்திலே கர்த்தர் புதிய கிருபைகளை வெளிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற கல்வி அவருடைய ஞானத்தை பெருக பண்ண உதவி செய்திடலும். விருத்தாப்பிய வயதிலும் வியாதிகளிலும் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுது நீர் அவர்களை விடுதலை செய்வீராக. தேவனுடைய வல்லமை இங்கே இறங்குவதாக. அவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத சத்துருக்கள் துரத்தப்படுவார்களாக. கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். ஜெபம் பண்ணுவது என்பது வேறு, கட்டளை இடுவது என்பது வேறு. எந்த இடத்துல ஜெபிக்கணும், எவைகளுக்காக ஜெபிக்கணும், எந்த இடத்துல கட்டளை கொடுத்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை பயன்படுத்தணும் என்பதை கர்த்தர் நமக்கு விளக்கி சொன்னார். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் போகும்போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இந்த விஷயத்துக்கு கட்டளை கொடு, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு என்று உங்களை நடத்துவார். இனி வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.